ஆமா அது பயம் இல்லை மகா இப்ப கொஞ்சம் அளவே பயம் எப்படி இதனால முட்டாது பாருங்க ஒருத்திய பாருங்க இன்னும் உங்க பாம்பு இப்படி தெரியுது. தீபாவளி பெருசா வந்து ஒரு கிஃப்ட் உண்டு இந்த சட்டை. நம்ம எல்லாருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். என்ன அனைவருக்கும் வணக்கம், நான் ஜான்சன். ஸோ முதல் கட்டம் இன்றைய தினம் எல்லாருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். என்ன தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ அதே மாதிரி இன்றைக்கு வந்து நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் சரியான மழை. இப்போ இரவு 12 மணிலேருந்து விடிய வரைக்கும் ஒரே மழை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே மழை பெஞ்சு போயிருக்குது. இப்போதான் விட்டது. இப்போதான் மழை விட்டது. சரியென்று கூட இப்போ துளசி மகா மத கேட்டிருந்தேன். இன்றைக்கு ஒரு தெரிஞ்ச அக்கா விட்ட போகும்னு சொல்லி என்ன அப்போ இன்றைக்கு இப்படி எங்கேயும் போய் தான் இன்றைக்கு சாப்பிடுவோம். இன்றைக்கு சாப்பிட்டே இருக்கோம். அப்போ வேண்டிய விடக்கான போவையில் அப்போ அங்கால பக்கம் துளசி சொன்னால் குளங்கள் எல்லாமே இருக்குன்னு சொல்லி அப்போ அதையும் போய் பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட்டும் எடுத்துகிட்டு வருவோம்னு தான் சொன்னது. அப்போ மழை விட்ட உடனே ரைட் நாங்கள் வலிக்கிட்டோம். என்ன மறக்காமல் இந்த வீடியோக்கு புதுசாக யாராச்சும் பண்ணியிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் மீண்டும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதே மாதிரி யார் தச்ச சட்டையல் கடையன் துளசிமூர் சட்டை தச்சல். என்ன துளசிமூர் சட்டை தச்சல் பாருங்க. இது வந்து அம்மாவுக்கு தீபாவளி பெருசா வந்து ஒரு கிஃப்ட் உண்டு இந்த சட்டை வந்து. என்ன இது இந்தியாவில் வாங்கின சட்டையாம். இது நல்லா இருக்கா? இப்போ நாங்கள் துளசியை வந்து ஏற்றியாச்சு. துளசி நீங்கள் சட்டை தச்சு போகுது. துளசி வந்து சட்டை தச்சுக்கிற அம்மாவுக்கும் துளசிக்கு மேட்டியா மாதிரி இப்போ நல்லா இருக்கும்னு சொல்லி கமெண்ட்ல பண்ணுங்க. எவ்வளோ நேரத்தை தைக்கிறதுக்கு பாருங்க. மெக்கையை துளசி போட்டீங்க சரி. ஒரு நாள் தைக்கலாம். நான் இந்த கிளாஸ் தானே வரதால 2 நாள் எடுத்து. அப்ப துளசியின் திறமையில பாருங்க இவ்வளவு ஒரு நல்லா இருக்குன்னு சொல்லி சட்டையெல்லாம் தச்சு மகாக்கும் பிள்ளைக்கும் முறையை சட்டை தச்சுக்கிறா. நாங்க நிக்கிற இடத்துல இந்த பேக்ரவுண்ட பாருங்க ஃபுல்லா வந்து அப்படியே வயல்வெளிகள் வந்து அங்கால பக்கம் பாருங்க. அந்த தோட்டத்துல வந்து என்ன சீனமாவே சூமணி காட்டோக்காவே என்ன சீனமாவே தோட்டத்துல வரம்பு தாண்டி நம்ம அப்படியே நடந்து வந்தால் இந்த பக்கம் பாருங்க ஒரு துளசியே சும்மா இருக்கிறாங்க போல புடியுங்கள் பாருங்க. துளசிய மாதிரி ஒரு அழகான ஒரு மாடு உண்டு, பசு மாடு உண்டு ஒன்று நிற்குது. இங்க மாட்டை பத்தியும் துளசிய மாதிரியே அழகா இருக்கு பசு மாடு வந்து. அப்படியே இந்த பக்கம் வந்து மாடுகள் மீது ஒரு அழகான ஒரு லொக்கேஷன் உண்டு பாருங்க. கிட்டத்தட்ட 2 பக்கமே வயல்வெளிகள் நிறைஞ்ச அழகிய லொக்கேஷன்ல தான் நாங்கள் நிற்கிறோம். ஸோ நாங்கள் இப்போ துளசி தெரிஞ்ச அக்காண்ட விட்டமாக என்ன மாதிரி ஆமா அது பயம் இல்லை மகா இப்போ கொஞ்சம் அளவே பயம் எதை எடுத்தாலும். போட்டோஸ் எடுத்துன்னு போறாங்க போல வந்து 4 பேர். இல்ல அம்மா கண் பார்வை குறைவு தானே. பக்கத்துல நிக்கிற என்னையே தெரியாது. 100 மீட்டர்ல நிக்கிறாவே எனக்கு தெரியும். துளசி தீபாவளி வாழ்த்து சொல்லல எங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு. இன்னும் பாக்குறது 1000 பேர் தான். அதுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். வேற உங்க நம்பர்ல வந்து கமெண்ட்ல போடுங்க, ரீலோட் போடுவா ஃப்ரீயா தீபாவளி. சரி ஓகே. அப்போ நாங்கள் வந்து அந்த வீட்டை போவோம். இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு, போயிட்டு பார்ப்போம் அங்கே எப்படி சமையல் இருக்கு என்ன மாதிரி. வீட்டு லொக்கேஷனும் பின்னுக்கு வடிவா இதே மாதிரி தான் இயற்கை அளவோடு இருக்குன்னு சொன்னவே. ஸோ இன்றைய நாள் வந்து இப்படியே பயணமாகவே போகுது. ஆட்டோலாம் போகிறோம். ஆட்டோ பாருங்க முன்னுக்கு. இந்த ஆட்டோலாம் இனி வரும் காலங்களில் தூர பயணங்கள் எல்லாம் இருக்கு. இந்த சரி போயிட்டு வருவான். 3 சில்ல ஆட்டோ எப்பவுமே இந்த ஆட்டோலாம் எல்லா இடத்துக்கும் போகிறோம். என்னம்மா அடுத்தடுத்த லாங் ட்ரிப் எல்லாம் இருக்காங்களா ஆட்டோல? என்னம்மா யாருங்க போங்க போங்க வருங்க போங்க. தண்ணி வருங்க வருங்க. சரி அப்போ ஓகே வாங்க போ. பாருங்க அந்த கொக்கு எவ்வளோ அழகா வட்டம் அடிச்சு ரங்குதுன்னு சொல்லி. அதே மாதிரி அந்த தோட்டத்துலையும் பாருங்க நிறைய கொக்குகள் வந்து நிற்குது, புழு கொத்துது போல.
அப்போ வந்த இடத்துல ஒரு மாதிரி மரவள்ளிக்கு முடியலும் கேக்கும் கிடைச்சிட்டு புதுவும் தான் ஒருத்தியை பாருங்க இன்னும் ஒருத்தி வாய ஆவண்டு ஒன்று திற கொள்றாள் சரியென்று போட்டு இதே தான் அப்படின்னு சொன்னாள். அடுத்த பாருங்க வே நித்திர கொஞ்சம் வருது சாப்பிட்டதுக்கு. அடுத்தது வந்து துளசி. எங்க துளசி? அப்போ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றைக்கு? அம்மா நித்திர கொள்றா வந்து உங்களை ஒரு இடத்துக்கு கண்டு கூட்டி இருந்தா நித்திர கொள்றீங்க. மழைய பாத்தியோ? மழை வந்து ஒன்று இருக்கு இந்த பக்கத்துல. ஃபுல்லா அப்படியே பார்த்தே நெஞ்சால பனைமரம் தான் கூட நிக்குது நெஞ்சால. வயல் சைடு தான் நெஞ்சால அப்படியே ஃபுல்லா. பாத்தியோ தண்ணி? ஹாய் ஹாய் குடும்பத்தை எங்க அந்த குளம்? வாவ் அழகான கண்ணை பாரு கண்ணை. எங்கேடி அந்த குளம்? அந்த அங்கால போகணும் பாரு. இந்த மரம் நிக்குது பிடிக்கணும். அந்த மண் கால் புதையுது அப்படியே. உம்பா அங்க உம்பா மாடு நிக்குது. உம்பா துளசின்ற சொந்தம் எல்லாம் நிக்குது. உம்பா வடிவா இருக்கு புள்ள பாருங்க. வாங்க ஏன் தண்ணி கண்டா புள்ள பயப்படுது? பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை. எப்படி கால் புதையுது? நட்டுடக்கோ. ஸோ மறுபடியும் திரும்ப ரீசெட் பண்ணி அதான் பார்த்து என்னடா புதைக்குதுன்னு சொல்லி புதையுது. அப்ப அங்க போயில அது போல என்ன இழுத்து கொண்டிருக்கு. அட இது நெல்லு விதைச்சு விட்டுருக்கேன்னு தெரியல. பார்க்க தெரியல. நேற்று எங்கேயம்மா சொன்னீங்க? ஓ ஓ ஓ அது தெரியுங்க. இது தெரியலையே. ஓ இது தெரியல. ஓ நாளைக்கு போகலாதாம்மா? போகலாம் என்ன? இந்த குளமோண்டுக்கு போகிறதுனால பாருங்க குளத்துக்கு போக கிடைச்சி வைக்கிற அதில் விதைச்சி வச்சிருக்கேன் நெல்லுகளை வந்து அதில் போயிடாம இருக்கு. உங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க அங்காலெல்லாம் நெல் வளர்ந்துருக்கு. அது முள்ளுவேலி இல்லை கொஞ்சம் இடம் இருக்குதான் போகலாமே. அந்த பாதையில போலான்னு சைட்டா போ. சரி அப்ப கரையா போறோம். இப்ப நாங்கள் துளசி அப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா இருக்கு. கேரளா பக்கம் வந்த மாதிரி இருக்கு. கேரளா பக்கம் வந்த மாதிரி அப்படி இல்ல. டக்குன்னு போய் சொல்லக்கூடாது. அது அப்படி இல்லையே. ஆனா வீடியோக்கு நல்லா இருக்கு. ஏண்டி நல்லா கரைக்கு வந்து திரும்ப ஆடி அடைச்சிருக்கு கிடையாது. திறந்துருக்கும். கண் பிரச்சனை தானே. பயந்து போனேன். பாத்தியா பாம்பு எப்படி? சேர பாம்பு போகுது. உங்க பாம்பு இப்படி தெரியுது. உங்க பாம்பு இப்படி தெரியுது அது போறது. சரி என்ற செருப்பு இல்ல நீ அந்த கரையால அந்த கரையால்
என்ன இதுல கிழங்கு வச்சிருக்கணும் போல. இதுலயோ இந்த கொடி மாதிரி இருக்குதா? இந்த கொடி மாதிரி இருக்குது. ஓ இதுலயே வச்சிருக்கேன். அது இந்த இது என்ன எது இப்படி கரையா தான் போணும் போங்க. கரியாவோ அது கூடு போல பூரி இல்ல கிழங்கு. சரி அதை வச்சுக்கணும் மாமா. அண்ணா வயிறு கிழங்கு வை. சரி வாடி. அதெல்லாம் நான் அதுக்கே ஐயோ பாருங்க என்ன ஒரு அழகா இருக்குன்னு சொல்லி. ஆனாலும் பாம்பு கொண்டு போய் பயமா இருக்கு. ஆமா இந்த தண்ணிக்கு தான் போயிருக்கு. தாங்கும் அப்படி என்ன வாங்கோ அடுத்தாள் வாங்கோ. பாம்பு தான் அங்க நிக்கிறியா? வாங்கோ நங்கி முன்னுக்கு போங்க ஓடுங்க. ஸோ ஒரு மாதிரி டார்கெட்டுக்கு வந்துட்டோம். விடத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. நடுவு ஒரு மரம் இருக்கா? என்ன மரம் முடியாது எது சொல்லு பொறு சொல்லு. என்ன மரம் இது? என்ன மரம் அடி? புளிய மரமா? ஆ எது இருக்கு? ஆ ஆனா என்ன சிக்கல்னு சொன்னா அந்த பாம்புக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்கு. திடீர்னு பாஞ்சு விட பாம்பு. புளியங்காயோ? சோ துளசி வந்த உடனே தண்டை வெளியே பார்க்க வலிக்கிட்டாலும் எங்க பே பிடிக்கிறது எப்படியா மேதுல ஒரு மாதிரி ஸ்பாட்டுக்கு தேடி வந்துட்டோம். அந்த குளத்தை பாம்பு சும்மா புளியங்காய் நல்ல ஒரு ஸ்பாட்டா இருக்கு இந்த இடம். உப்பு தூரம் போட்டு சாப்பிடவே இல்ல. இது தாமரை குளம் முடி. ஓ தாமரை குளத்தை பாக்கல நீங்கள புளியங்க. தாமரை பூவை தங்கானேல அந்த விதை இல்லைங்க. என்ன கொண்டு வச்சு வளர்க்க போறீங்களோ? இல்ல சாப்பிடுறது இல்ல. நல்லா இருக்கு. இது ரங்கலாம் அதுல அது எதுக்கு பாம்பு நிக்கிறது? செய்யான குப்பை கஞ்சலா இருக்கு இடங்கள் வந்து. குப்பை கஞ்சல் பியர் டின்னுகள் கூட குடியாரதான் நிக்குது. என்ன மீன் எங்க என்ன மீன் நிக்குது? அதுக்கு எங்க நிக்குது? செத்து ஒரு மீன் இருக்கு. ஒரு இடத்து கிடக்கு. அட ஓ மீன் மீன் செத்து போயிருக்கு. அதுக்கு வந்து நிக்குது மீன். சாப்பிடுது அதை. நீங்க புள்ளைய தண்ணி ஓ மடி நிறைய மீன் நிக்குது. லெஞ்ச நிறைய குட்டி குட்டி மீன் நிக்குது. குஞ்சு மீன் எதுக்கு? ஸோ பாருங்க பின்னுக்கு வந்து ஒரு அழகான தாமரை குளம் ஒன்று இருக்கு. இந்த குளத்துல வந்து இன்னொரு சிறப்பு அம்சம் என்று சொன்னால் இந்த குளத்துல வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இல்லை 1 வயசு முன்ன ஒரு ஐயா செத்தவர். இல்லை ஒரு ஐயா தாமரை புடுங்கேக்க செத்தவர். அதே மாதிரி யார் ஒரு கேர்ளும் போயும் ஒரு அங்கே செத்தவியாம். என்ன 2 பேரும் செத்துட்டோமே. 2 பேரும் செத்தவியாம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு அழகான குளம் ஒன்று தான் இது. நேரம் நானே போய் ரங்க வலிக்கிட்டா ரங்க வலிக்கிட்ட பாலியில முடித்து விடும் இல்லை உங்களை. அதான் பார்த்து எடுக்கிறேன். அங்க மட்டும் இருக்கு. அங்க மட்டும் போகுது. இதுல தாண்டி நியூஸ்ல வந்தது பார்த்துருப்பீங்களா? ஒரு ஐயா அந்த பூக்கள் பிடுங்க ரங்கினவர் ரங்கி நடத்த அப்படியே சுழித்து போட்டுது. இருவாளைக நியூஸ்ல வந்தது. அது இப்போ 1 வருஷம் இருக்கு. இப்படி ஒரு சிக்கல் தான். அப்புறம் அங்க போற என்ன மாதிரி நாங்கள் பயப்படுறோம். இந்த குடிக்கிறவங்க வந்து நம்மளா குடிக்கிறாங்க தான். இதுல இருந்து ஃபேமிலி இரவுலாம் வந்து குடிச்சிருப்பாங்க. அப்படி இது ரங்கையில இதுல கட்டில தான் நிக்கிறேன். ஓ இது உள்ளுக்கு ஆழ மக்குல தாமரையில தண்ணி விட்டான்னு சொல்லி நம்ம அது 5 பேர் தண்ணி அப்படி இருக்கு. இந்த எப்படி மேல அறிவாங்க
ஐயோ அழுகின புளிய மாட்டேன் ஜான்சன் எப்படி விளையாட்டு புள்ள மாதிரி எப்படி இங்க வா. அந்த என்ன சொல்ற பாதரசம் மாதிரி இருக்கும் தெரியுமா பாதரசம் என்னண்டு என்ன இதுக்கு தான் சொல்றேன் வந்து தாமரையில தண்ணி ஒட்டாது இந்த எப்படி இதனாலும் ஒட்டாது பாரு இந்த இங்க ஒட்டாது தண்ணி ஒட்டாது அது விளக்கம் தெரியாத ஒட்டாது இங்க பாரு. எப்படி செஞ்சாலுமே தாமரையில வந்து தண்ணி ஒட்டாதுன்ற இதுக்கு பேர் தான் இங்க பாரு. ஈரமே தெரியாது இங்க. எப்படி தெரிய அப்படின்னு சொல்லி என்ன விளக்கம் இதுக்கு சொல்லு இங்க பாரு. எப்படி ஈரம் இல்லை திஸ் இஸ் சயின்ஸ் தாங்கோ கொண்டே வீட்டை வச்சு நிக்குது போல இருந்தா அதுக்கு இடம் வந்து வேற தாமரை பூ போகணும் பிடிங்க வர்றதுக்கு தாமரை பூ இல்லையே வடிவா செட் பண்ணி எடுக்கிறீங்களோ ஆ நீங்களோ அந்த கண்ணண்ட வெண்ணுடையில விழுந்து நீங்கள் ஆ. இந்த பக்கம் வந்து என்ன இருக்கு அப்படியே கதையை கட்ட பயமாங்கிறாங்க சுத்தி ஒரே வயல் தான் வேற ஒன்றும் விசேஷமான்னு சொல்லி இங்க இல்ல பிள்ளையும் முழுசி கொண்டு இருக்குது ரிலாக்ஸுக்கு ஒரு ஃபீலிங்னு சொல்லி வரலாம் ஓ சரி அப்போ நாங்கள் இன்றைக்கு என்ன சொல்றது தீபாவளி நாத்தன்னு வலிக்கிட்டு நாங்கள் தான் என்ன எல்லாமே ஒரு தடங்களா இருக்கு என்ன அவள் ஆட்டோவால் வந்து புள்ள விழா பார்த்துட்டுது கீழே அப்படி நிறைய நாங்களும் அந்த ஆட்டோ கொஞ்சம் சுளிக்க பார்த்துட்டுது அப்படின்ட்டு கணக்கு தடங்கள் மாதிரி உண்டு தீபாவளி நாத்து ஒரு என்ன சொல்றது சந்தோஷமா இருந்தாலும் அந்த என்ன சொல்றது பெருசா மனசுக்கு பெரிய சந்தோஷம் இல்லை எல்லாம் அந்த அந்தரத்துல செய்யற மாதிரி இப்ப கூட வீடியோ வந்து நாங்க போற எல்லாம் முடிப்பு பண்றது செய்துக்க வந்து முடிக்கிறோம் எனவே பரவாயில்ல நாள் வந்து உங்களுக்கு நல்லா போயிருக்கோம் நினைக்கிறோம் நல்லபடியாக வந்து தீபாவளி நாளை வந்து கொண்டாடுங்கோ மீண்டும் மீண்டும் இனிய தீபாவளி திருநாள் நல் வாழ்த்துக்கள் வந்து மகா குட்டியும் அழுது கொண்டிருக்கிறா சரி என்று கொண்டு அழுது போயிடும் கொஞ்ச நேரம் சரியா ஆளுக்கு ஒரு பிரச்சனை என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் பாய் காட்டுங்க பாய் 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 மீண்டும் ஒரு காலையில் மகிழ்ச்சியாக சந்திக்கும் வரை உங்களுடைய நான் ஜான்சன் பாய்